எடுத்து மனிதனாக மாற்றினே. மண்ணில் இருந்து உன்னை எடுத்து மனிதனாக மாற்றினே. மாசில்லாத கர்த்தரை நீ மறந்துவிட்டு ஓடினான். மாசில்லாத கர்த்தரை நீ மறந்துவிட்டு ஓடினான். ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய்? கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 13 வரை, வசனங்கள் 21 முதல் 24 வரை. தியானத்திற்கான தலைப்பு கொடூரமான பாவம். ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். ஆதியாகமம் 3:8. அவள் ஒரு திறந்த புத்தகம் என்று உங்களை பற்றி யாராவது கூறியதுண்டா? ஒளிவு மறைவு இன்றி தவறையும் நேர்மையாக ஒப்புக்கொண்டு சரிப்படுத்தி முன் செல்லும் வாழ்வு எத்தனை ஆசீர்வாதமானது! நாம் ஏன் எதையும் ஒழிக்க வேண்டும்? அது தவறு என்று நமது மனசாட்சிக்கு தெரிவதால் தானே. போலி வாழ்வு நமது இருதயத்தை கரைப்படுத்திவிடும். மறுபுறத்தில் பல காரணங்களாலே தாங்களே தங்களை ஒழித்து தனிமைப்படுத்தி வாழுவோரும் இருக்கிறார்கள். பாவத்துக்கு இடமளிக்கும் போதுதான் நம்மை ஒழித்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. மேலும் மனிதருக்கு நமது தவறுகளை மறைத்து வாழ நம்மால் கூடும். ஆனால் தேவனுக்கு ஒழிக்கலாமோ? நாம் ஒளிந்திருக்கிறோம் என்பதல்ல, தேவனை விட்டு பிரிந்து நிற்கிறோம். நமது பாவமே தேவனிடத்திலிருந்து நம்மை பிரித்து வைக்கிறது என்பதுவே உண்மை. இது எத்தனை கொடூரம்! ஏதேனின் தோட்டம் பரலோக அழகு கொண்ட நிறைவான ஆனந்தமான தோட்டமாகும். அங்கே மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்த ஆதாம் ஏவாளுக்கு நடந்தது என்ன? பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் கேட்டது. இதுவரை சத்தம் கேட்டது மகிழ்ந்திருந்த ஆதாம் ஏவாள் இப்போது தேவனுடைய சந்நிதிக்கு விலகி என்றிருக்கிறது. அதாவது தாங்களாகவே விலகி கொண்டார்கள். அவர்களுடைய பாவம் அவர்களுக்குள் முதலாக பயத்தை தோற்றுவித்திருந்தது. வசனம் 10. மாத்திரமல்ல, தங்களை படைத்தவருக்கு எதுவும் மறைவாயில்லை என்பதை மறந்து தங்களை தாங்களே தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு ஒளித்து கொண்டனர். நடந்தது எதுவும் கர்த்தருக்கு தெரியாதா? ஆனால் அவரோ ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அவர்களது நிர்வாணத்தை மறைத்து அவர்களை தோட்டத்திலிருந்து துரத்திவிட்டார். அவர்கள் பாவத்துடனே ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தால் பாவத்துடனேயே நித்தியமாய் இருந்து விடுவார்களே. அவர்களை மீட்டெடுக்கும் வரைக்கும் அவர்கள் ஜீவ விருட்சத்திற்கு அருகே வரக்கூடாது என்பதாலே அவர்களை அன்பாய் துரத்திவிட்டிருந்தாலும் அவர்களது பாவமே அவர்களை தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த உறவிலிருந்து பிரித்து போட்டது. பாவம் அத்தனை கொடூரமானது. ஆம் தேவ பிள்ளையே, பாவம் தேவனுடனான நமது உறவை விட்டு பிரித்து போடுகிறது. இயேசு நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார் என்றால் ஏன் திரும்ப திரும்ப பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சிலர் எண்ணுவதுண்டு. நாம் இன்னமும் பாவ சுபாவத்துடன் போராடுகிறோம். பாவம் செய்யும் போது தேவனை விட்டு பிரிகிறோம். ஆகவே அன்றாடம் நம்மை ஒப்புக் கொடுக்காவிட்டால் பாவம் மேற்கொள்ளும். தேவனில்லாத வாழ்வு மரித்ததற்கு சமம் அல்லவா? ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, உம்மோடுள்ள பரிசுத்த அன்பின் உறவிலிருந்து உலக காரியங்களோ பாவ சுபாவங்களோ பிரித்து போடாதபடி எங்களை காத்தருளும். ஆமேன்.